வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை. வாங்க கதையை தொடரலாம். நீ யாருமான்னு கேட்டவரை பார்த்து, அறம் கூறுபவர்களே கேளுங்கள், அற நெறிக்கு ஆரத்தி எடுக்கும் தென்னகத்திலே பிறந்தேன் நான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரன் பிறந்த தென்னாட்டிலும் குற்றம் புரிந்த கொற்றவன் இருந்தான். உற்ற மனைவி குமுறி எழுந்தாள். கொற்றவன் படியேறி மன்னர் மன்னவா, மதிக்குடை வேந்தே, வளையாத உன் செங்கோல் வளைந்தது என வழக்குரைத்தாள். மணிமகுடன் தவறிழைக்க மணாளனை பிரிந்திருப்பேனோ, இந்த மாநிலம் சிரிக்க மாங்கல்யம் இழப்பேனோ, யானும் ஒரு பத்தினி என்றால் ஒழிப்பேன் அரசோடு இந்த மாநகரையே என்று நெஞ்சத்து நெருப்பை எல்லாம் நெடுநகரத்தில் வீசிவிட்டாள். அந்த கண்ணகி தேவியை வழிபட்டு வளர்ந்தவள் நான். இதோ குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த வைத்தியரின் அன்பு மனைவி நான். அவரை கொல்லவும் துணிந்த உங்களிடம் நீதி கேட்கத்தான் வந்திருக்கிறேன்னு கேக்குறாங்க. கொலையாளிய கொல்றது கொடுங்கோல் இல்ல, அது அரசு நீதி. அதனால அது எதுக்குறது உனக்கு அழகில்லன்னு ராஜவதனா சொல்றாங்க. என்னோட கணவர் கொலை புரிந்தார்னு யார் சொல்றான்னு செல்வி கேட்க, அரசரோட தங்கைன்னு வில்லவன் சொல்ல, அத கூட இருந்து பார்த்த வீர தளபதினு ராஜவதனாவும் சொல்றாங்க. மான் வேட்டையாடும் மகாராணி, அதுக்கு வேல் பிடிக்கும் வீர தளபதி, இவங்க 2 பேரும் என்னோட கணவனை குற்றவாளின்னு சொல்றாங்க. அங்க இருந்த மக்களை பார்த்து, பெருமக்களே, நல்லவர்களே, வைத்தியரால் நல்வாழ்வு பெற்றவர்களே, வாட்டும் நோயோடு யார் வந்தாலும் எமனையும் எதிர்த்து போராடி உங்களோட நாட்டுல எத்தனையோ பேரோட உயிரை காத்த இவர், புழுவுக்கு கூட கருணை காட்டும் இவர், வையம் காக்கும் வேந்தனை ஒருபோதும் கொன்றிருக்க மாட்டார்னு அடிச்சு சொல்றாங்க செல்வி. அதுக்கு வில்லவன், கொலை செய்யும் போது கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன் சொல்ல, பிடிவாதமா மௌனம் சாதிக்கிறதே அதுக்கு போதுமான சாட்சி. அவன் நிரபராதியா இருந்தா ஏன் வாயை திறந்து பேசல அப்படின்னு ராஜவதனா கேக்குறாங்க. உடனே அழுதபடி செல்வி மணிவண்ணனை பார்த்து, கேட்டீங்களா அத்தான், இப்பவாவது நடந்த உண்மையை நாடறிய சொல்லுங்க, நீங்க குற்றமற்றவன்னு ஒரே வார்த்தை சொல்லுங்க அத்தான்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு ராஜவதனா, பெண்ணே, அவனை பொய் சொல்ல தூண்டுற, அவனுக்கு ஏது அந்த நாவன்மைன்னு சொல்ல, ஐயோ இது வீண் பழி அத்தான், இதை கேட்டுமா அமைதின்னு மணிவண்ணனை புடிச்சு உழுக்குறாங்க செல்வி. பயங்கர நோயிலிருந்து மன்னரை காப்பேன்னு சொன்ன வாய், உயிரே போனாலும் உண்மையை பேசுற பண்புள்ள வாய், இப்ப பேசலைன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். உண்மையை ஊமையாக்க ஏதோ நாடகம் ஆடி இருக்கீங்க. என்னோட கணவன் வாய் திறவா மௌனியாக மாறின மர்மம் என்னன்னு ராஜவதனாவை கை காட்டி ஆவேசமா பொங்குறாங்க செல்வி. கொலைகாரன் மௌனம் சாதிச்சு பைத்தியக்காரன் மாதிரி தண்டனையில இருந்து தப்ப முயல்கிறான்னு வில்லவன் சொல்ல, அவனுக்காக வாதாட வந்திருக்கிற அவனோட மனைவியோ விதவியாக போகிற வேதனையில அலர்றா ஓலையிடுறான்னு ராஜவதனா சீறுறாங்க. அறம் கூறுபவர்களே கூறுங்கள்னு மக்களை பார்த்து, மன்னரோட தலைநோயை போக்குனா தங்கப்பதுமை தருவதா சொன்ன மன்னரை, அதுக்காக தன்னோட தலைய பணைய வச்ச என்னோட கணவன் ஏன் கொல்லணும், தன்னோட கனவுகளை ஏன் சிதைக்கணும்னு செல்வி கேட்க, அதுக்கு ராஜவதனா, அதுக்கு பதில் நான் சொல்றேன். மன்னர் கிட்ட தலைய பணையம் வைக்கும் போது அவனுக்கு ஒரு தங்கப்பதுமை தான் தேவைப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் தங்கத்தை விட மேலான அரசரோட தங்கைய, அதாவது என்ன பார்த்தான். தங்கப்பதுமைய மறந்தான். கட்டிலம் குமரியான என்ன பார்த்ததும் காதல் வள விரிச்சா உன் கணவன் அபாண்டமா பழி போட பொய்ன்னு அலறாங்க செல்வி. அது மட்டும் இல்ல, பட்டம் ஏறி அரசையும் எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்டான். அவனோட கெட்ட எண்ணங்களை நான் மறுத்தேன். வைத்தியரே, முதல்ல உன்னோட மோக நோயை கொல்லுன்னு சொன்னேன். ஆனா அவனோ மன்னரையே கொன்னுட்டான். காமுகன்னு சொல்லி ரொம்ப சலிப்போட, பாவம் விதவியாக போகிறவ, உன்னை மேலும் வேதனைப்படுத்த வேணான்னு இதையெல்லாம் சொல்ல வேணான்னு மறைச்சேன். ஆனா அதையெல்லாம் வெளியே சொல்லும்படி வச்சிடுச்சு இந்த விதின்னு அப்படியே பிளேட்டை மாத்திடுறாங்க ராஜவதனா. என் மேல உனக்கு இறக்கும், என்னோட கணவனை கொலைகாரனாக்கின, என்னோட குழந்தைய சிறைப்படுத்தின, ஏன் மேல உனக்கு இறக்கம்னு செல்வி எகத்தாளமா கேட்க, அலட்சியமா இது என்ன புது பொய் சொல்ற, உன்னோட குழந்தைய நான் சிறை வச்சு இருக்கேனா அப்படின்னு ராஜவதனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க. கட்டுக்கதை பின்றதுல நீ கைகாரின்னு வில்லவன் சொல்ல, அப்ப திடீர்னு குழந்தையோட மோகினி அந்த சபையில வந்து கட்டுக்கதை இல்லைன்னு சொல்ல, குழந்தைய பார்த்ததும் செல்வி முகத்துல ஒரே சந்தோஷம். அத்தான்னு மணிவண்ணனை கூப்பிட்டுட்டு நம்மளோட குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. மோகினி அங்க பார்த்ததும் ராஜவதனாவுக்கும் வில்லவனுக்கும் எரியுது. அந்த உத்தமி சொன்னது எல்லாம் உண்மை, இதோ அவங்களோட குழந்தை, கயவர்களோட சிறையில இருந்து நான் மீட்டு வந்தேன்னு மோகினி சொல்ல, குழந்தைய நோக்கி செல்வி ஓட அவங்கள நில்லுன்னு அப்படியே தடுக்கிறார் வில்லவன். பழைய காதலனை காப்பாத்துறதுக்காக ஏதோ ஒரு குழந்தைய கொண்டு வந்திருக்கிறா இந்த துரோகின்னு அதுக்கும் ஒரு பொய்யை எடுத்து விடுறார் வில்லவன். உடனே கோவமா இளவரசிய பார்த்து, இளவரசியாரே, இந்த குழந்தைய உங்களுக்கு தெரியும், இது நான் பெற்ற செல்வங்கிறதும் உங்களுக்கு தெரியும்னு அவங்க கோவமா சொல்ல, நீ பெற்ற செல்வமோ இல்ல இது யார் பெற்ற செல்வமோன்னு நக்கல ராஜவதனா சொல்ல, மணிவண்ணனுக்கு அந்த வார்த்தையை கேட்டு துடிச்சு போயிடுறார். என்ன சொன்ன, அறநெறி மறந்து விட்ட சிறுமதியாரே, இது நான் பெற்ற செல்வம் இல்லையா, இது எங்களோட அன்பு செல்வம் இல்லையா, பழி எது பாவம் எதுன்னு நீ பாக்கல, எதை பேசுறது எதை பேசக்கூடாதுங்கிற உணர்ச்சியும் இல்ல,
சீச்சி, நீயும் ஒரு பெண்ணா? ஆணவக்காரிக்கு அரச பீடமா? வஞ்சகமே உருவானவளுக்கு மகாராணிங்கிற பட்டமான செல்வி கேட்க, என்ன நீலி நாடகம் ஆடுறன்னு ஆத்திரத்தோட வில்லவன் போக அவரை தடுக்கிறாங்க ராஜவதனா. இனிமேல என்னால பொறுக்க முடியாது மகாராணின்னு சொல்லிட்டு அவரோட கையில இருக்கிற தடிய வச்சு செல்வியோட தலையில அடிக்க அலறலோட கீழே விழுந்துடுறாங்க செல்வி. அதை கேட்டு துடிதுடிச்சு போறார் மணிவண்ணன். செல்வி செல்வின்னு கீழே விழுந்தபடி செல்வியை தேடி போறார் மணிவண்ணன். ராஜவதனா வில்லவனை பார்த்து செத்து விட்டாளான்னு கேட்க, மடிந்து விட்டாள் மாயக்காரின்னு சொல்றார் வில்லவன். அதை கேட்ட மணிவண்ணனுக்கு பயங்கர அதிர்ச்சி. செல்வி செல்வின்னு தவழ்ந்து தவழ்ந்து ஒரு வழியா செல்வி அடைஞ்சிடுறார் மணிவண்ணன். அவங்கள மடியில போட்டு கட்டி பிடிச்சிட்டு, போயிட்டியா? என்னை விட்டுட்டு போயிட்டியா? செத்து போறதுக்காகத்தான் இங்க வந்தியா? நல்ல காலம் வரும், குழந்தைய மீட்போம், புதுவாழ்வு தொடங்குவோம், உற்றின்பம் பெறுவோம்னு சொன்னியே, நீ சொன்ன அந்த காலம் வந்ததா? வரவே இல்லையே. கண்ணகி தெய்வம் காப்பான்னு சொன்னியே, பார்த்ததா அந்த தெய்வம்? பார்க்கலையே அந்த தெய்வம். உனக்கு வாய்த்த கணவன் கெட்ட வழியில மூழ்கிட நீ வானுலகம் போயிட்டியே செல்வி, இது முறையா செல்வி? சொல் சொல்னு குமுறி குமுறி அழுகிறார் மணிவண்ணன். கழிவறக்கம் மேலட பைத்தியக்காரான்னு தன்னையே அடிச்சுக்கிட்டு, முறைய பத்தி உன்னோட செல்வி கிட்ட கேட்கிறியே, முறை தவறிய செயல் புரிஞ்ச முடியரசி இங்க இருக்கும் போது அரியணையில அமர்ந்திருக்கும் அநீதியின் அவதாரமே, நீ எங்க இருக்கிற? இதோ பார் என் செல்விய, என் செல்வத்தை சிதைச்சிட்டியே, சித்திரத்தை சீரழிச்சிட்டியே, இதுதான் உன்னோட நாடும் நீதியும் தர்ற நல்ல தீர்ப்பா? நயவஞ்சக நாக்குல இருந்து வர்றதுதான் சட்டமா? விசாரணைங்கிற பேர்ல நீ நடத்திய சதி நாடகம் முடிஞ்சிருச்சு. இனி நடந்தத நாடு அறியட்டும்னு சொல்லிட்டு அவசரமா செல்வியோட கைய பிடிச்சபடி எந்திரிச்சு நின்னு மக்கள் சேட பார்த்து, பத்தரை மாற்று பசும்பொன் பொண்ணான என் மனைவியும் நான் பெற்ற என் மகனும் வாழணும், நான் இறந்த பின்னும் அவங்க சுகமா இருக்கணுங்கிற ஒரே ஆசையினாலதான் நான் வாய்மூடி மௌனியா இருந்தேன். மக்களே, இந்த மங்கையர்க்கரசியின் மீது ஆணையாக, இந்த தங்க பதுமையின் மீது ஆணையாக, நாங்கள் பெற்றெடுத்த செல்வம் அல்லவென்று மறுத்துரைக்கப்பட்ட அந்த குல தீபத்தின் மீது ஆணையாக கூறுகிறேன், நான் குற்றம் புரிந்தவன் கிடையாது, கொற்றவனை கொல்ல நினைத்தவனும் அல்லன்னு சொல்லிக்கிட்டே செல்விய பார்த்து, செல்வி, என் மாபெரும் பொன்னே, நீங்கள் நிரபராதி, குற்றமற்றவன் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அத்தான் நீ நெஞ்சு துடிக்க கதறிய போது நான் நின்றேன் நின்றேன் நெடுமரம் போல நின்றேன்னு அவர் தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறார் மணிவண்ணன். செல்வி, நீ இறக்குறதுக்கு முன்னாடி உன்னோட கணவன் குற்றமற்றவன் இல்லங்கிறது தெரிஞ்சுக்காமலே இறந்துட்டே செல்வின்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்கும் போது மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாங்க செல்வி. அவர் சொன்னதை கேட்டதும் செல்விக்கு பயங்கர சந்தோஷம். அத்தான்னு அவரோட காலை பிடிக்க அவங்க உயிரோட இருக்கிறத பார்த்ததும் வில்லவனுக்கும் ராஜவதனாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி. செல்வி, நீ இறக்கவில்லையே, என்னை விட்டுட்டு பிரியவில்லையேன்னு நிம்மதியோட மணிவண்ணன் அவங்களை கட்டிப்பிடிக்க, இல்ல அத்தான், நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க நிரபராதியா? நீங்க குற்றமற்றவரான்னு செல்வி கேட்க, ஆமா செல்வி, நான் நிரபராதின்னு அவரும் சொல்றார். செல்விய சப்போர்ட்டா பிடிச்சுக்கிட்டு மக்களை பார்த்து மணிவண்ணன், நாவன்மை படைச்ச உங்க அரசி சொல்றா நான் காமுகன்னு, அரியாசனம் மேல ஆசைப்பட்டவன்னு. ஆனா நடந்த உண்மை அது இல்ல. உங்களோட மன்னனை கொல்ல என்னையே யமனாக்க திட்டமிட்டா உங்களோட அரசி. வைத்தியனே, சிகிச்சைங்கிற பேர்ல மன்னனை கொன்னுடு, உனக்கு சிம்மாசனத்துல பாதி தரேன்னு கேவலம் ஒரு தாசியை விட மோசமா சாகசம் புரிஞ்சா. தன்னோட அழகையும் அதுக்காக விலையா கொடுக்க முயன்றா. ஆனா என்னோட மாசற்ற மனைவிக்கு முன்னாடி அவளோட அழகு, அவ கொடுக்கிறேன்னு சொன்ன அரியணை, சுகபோகங்கள் எல்லாம் துச்சமா நினைச்சேன். அந்த அரக்கிய கண்ணெடுத்து பார்க்கவும் மறுத்தேன். அதுக்காக என்னோட கண்களை பறிச்சுக்கிட்டா பெரியோர்களேன்னு சொல்ல, அதை கேட்ட செல்வி, அத்தான், இதையே நீங்க முன்னாடியே சொல்லலன்னு கேட்க, நடந்ததை யார்கிட்டயாவது சொன்னா உன்னையும் நம்மளோட குழந்தையையும் கொன்றுவேன்னு பயமுறுத்தினா. நான் இறந்தாலும் நீங்களாவது சுகமா வாழட்டும் தான் மௌனம் சாதிச்சேன், சாகவும் துணிஞ்சேன்னு உண்மையை சொல்லிடுறார் மணிவண்ணன். கோவமா ராஜவதனாவை பார்த்து, அடி துரோகி, என்ன நீலி நாடகம் ஆடி இருக்கிற? வாக்க மறந்து, சத்தியத்தை மறந்து, நீதிய மறந்து, நேர்மைய மறந்து என்னோட கணவனோட கண்களை பறித்துட்டிய பாவின்னு செல்வி குமுற, குற்றவாளிய காப்பாத்த வந்து இருக்கிற கபட நாடகக்காரி இதுவரைக்கும் சொன்னதை விட இப்ப துணிச்சலா இன்னொரு பெரிய பொய்ய சொல்றான்னு கொஞ்சம் கூட கலங்காம ராஜவதனா சொல்ல, பொய், என்னோட கணவர் குற்றமற்றவன் நான் சொன்னேன், அது பொய். இது என் குழந்தைன்னு நான் சொன்னேன், அது பொய். இருக்கட்டும், என்னோட கணவருக்காக நான் கும்பிடுற என்னோட கண்ணகி தேவியோட கண்களை பறிச்சுவான்னு கொஞ்சமும் கூசாம சொன்னியே, அதுவுமா பொய் அப்படின்னு கேக்குறாங்க செல்வி. அதை கேட்ட ராஜவதனா, ஆஹா, என்ன அபாரமான கற்பனை! ஆளப்பிறந்த மகாராணி அனாதையான ஒருத்தி கிட்ட அற்பமான ரத்தினங்களை கேட்டா, அதுவும் கொலைகாரனை விடுதலை பண்ண கைகூலியா கேட்டான்னு சொன்னா இதை யார் நம்புவாங்கன்னு சொல்ல, அற்பமான கற்களான்னு சொல்லிட்டு இடுப்புல சொருகி வச்சிருந்த ரத்தினங்களை அவங்க முன்னாடி நீட்டி, இதோ கொண்டு வந்திருக்கிறேன் அந்த ரத்தினங்களை, என்னோட கணவனுக்காக கண்ணகி தெய்வம் தந்த காணிக்கையை பார், கனல் கக்கும் இந்த கண்மணிகளை பார், கயவர்களை சுட்டரிக்கும் இந்த ஒளியை பார்ன்னு சொல்லி அந்த ரத்தினங்களை தரையில தூக்கி வீசுறாங்க செல்வி. அதை பார்த்ததும் ராஜவதனாவுக்கும் வில்லவனுக்கும் பயங்கர அதிர்ச்சி.
நீதி மறந்தவளே சொல், இந்த ரத்தினங்களை நீ கேட்கல, உனக்கு கைகூலியா இதை நான் கொண்டு வந்தேன் சொல்றீலன்னு செல்வி கேட்க, கொஞ்சம் கூட சளைக்காம நிச்சயமான ராஜவதனா பதில் சொல்ல, மணிமுடி தாங்கி நீதியை காக்க அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் நீ உண்மையில் அறநெறியை மதிப்பவள் என்றால், இந்த ரத்தினங்களை நீ என்னிடம் எடுத்து வர சொல்லவில்லை என்றால், மன்னரை நீ கொல்லவில்லை என்றால், என் கணவரின் கண்களை நீ பறிக்கவில்லை என்றால், என் பச்சிலம் குழந்தையை நீ சிறைப்படுத்தவில்லை என்றால், கற்பு கனல் வீசும் கண்ணகி தேவியின் கண்களை தொடு, குற்றமற்றவள் என்றால் கூசாமல் வந்து தொடுன்னு செல்வி சவால் விட, ராஜவதனா அரியணையில இருந்து இறங்கி அவசரமா அந்த ரத்தினங்கள் பக்கத்துல போறாங்க. ஆனா இடையில வில்லவன் தடுத்து, மகாராணி அதை தொடாதீங்கன்னு ரகசியம் சொல்றார். ஆனா ஆவேசமா வில்லவனை பார்த்து, அதை தொட எனக்கு என்ன பயம், அவை கற்பு கனல் வீசுமா, நெருப்ப வீசுமா, இல்ல என்னதான் சுட்டரிக்குமான்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம சொல்ல, அதை கேட்ட செல்வி கண்ணகியோட கற்பு திறனை சொல்லி, இன்னைக்கு உன்னோட மகள் தன்னோட கணவன் குற்றமற்றவன் நிரூபிக்க உன்னை தவிர வேற கதி இல்லாம நிக்கிறேன் தாயே, அநீதியை அழிச்சு அறநெறியை காப்பாற்று தாயேன்னு அவங்க முழங்க, ராஜவதனா அந்த ரத்தினங்களத்தோட தீப்பட்ட மாதிரி கையெடுத்துடுறாங்க. இயற்கை கொந்தளிக்க ஆரம்பிக்குது. அந்த மண்டபமே நடுங்க ஆரம்பிக்குது. நிலம் பிளவுபட்டு பூகம்பம் உண்டாகுது. நடக்கிறத பார்த்து ராஜவதனாவும் வில்லவனும் பயப்படுறாங்க. அந்த சபை பிளந்து அந்த சபையை நெருப்புக்கு இரையாகுது. அப்போ மோகினி செல்வி கிட்ட அவங்க குழந்தைய கொடுக்கறாங்க. குழந்தைய மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு ரத்தினங்களை எடுத்துட்டு செல்வியும் மணிவண்ணனும் தங்களோட குழந்தையோட அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த இடமே உருக்குலைஞ்சு போயிடுது. ராஜவதனாவும் வில்லவனும் தீக்கிரையாயிடுறாங்க. செல்வியும் மணிவண்ணனும் தன்னோட குழந்தையோட திரும்ப உறையூருக்கு வர்றாங்க. அந்த ரத்தினங்களை கண்ணகியோட கண்ணுல செல்வி பொருத்திட்டு அங்க இருந்த பெரிய மணிய ஆட்டி கண்ணகி கிட்ட ஆத்திரமும் அழுகையுமா பாட்டு பாடி நீதி கேக்குறாங்க. மணிவண்ணனுக்கு கண்ணு கொடுக்க சொல்லி நியாயம் கேக்குறாங்க. ஒரு கட்டத்துல தன்னோட மனைவிக்கு துணையா மணிவண்ணனும் சேர்ந்து அந்த மணி அடிக்கிறார். அவங்க பாட்டு பாடி முடிக்க கண்ணகியோட கண்ணுல இருந்து 2 ஒளி வந்து மணிவண்ணனுக்கு கண்டு வந்துடுது. 2 பேரும் இந்த கண்ணகி தேவிக்கு நன்றி சொல்றாங்க. எல்லா துன்பமும் தீர சந்தோஷமா செல்வியும் மணிவண்ணனும் தங்களோட குழந்தையோட வாழ்றாங்க. இதுதாங்க தங்கப்பதுமையோட கதை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.